என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய தம்பி, தங்கைகளுக்கு நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எல்லா டாக்டரும் யூடியூபர் ஆயிடலாம். ஆனா, எல்லா யூடியூபரும் டாக்டர் ஆக முடியாது. எல்லா புரொஃபசர், என்ஜினியர், வக்கீலும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம். ஆனா, எல்லா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராலயும் புரொஃபஸராவோ, வக்கீலாவோ, என்ஜினியராகவோ ஆகிட முடியாது. ஸோ, இதுலேருந்து யாரு கெத்து, யாரு மாசு, எது ஹீரோயிசம்னு பார்த்துக்கங்க. படிச்சு டாக்டராகவும், நீதிபதியாகவும், வக்கீலாகவும், பேராசிரியராகவும், என்ஜினியராகவும் வர்றது தான் ஹீரோயிசம். நல்ல அரசு அதிகாரியா மாறுங்க. நல்லா படிங்க. அதுதான் ஹீரோயிசம். ஸோ, படிச்சு அதுக்கப்புறம் சாதி, மொழி, மதம், இனம், பேதம் இல்லாம வீட்டுக்கும், நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க. அதுதான் ஹீரோயிசம். ஸோ, இன்னைக்கு நம்ம என்னன்னா, எத்தனை யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? இன்ஸ்டால எவ்வளோ ஃபாலோவர்ஸ், ஃபாலோவர்ஸ் இதுதான் வந்து ஒரு ஹீரோயிசமா பார்க்கப்படுது. அதிக கூட்டம் வந்து ஒரு ஹீரோயிசமா நான் நம்பல. அது மட்டும் இல்ல, சில கல்வி நிலையங்களும், சில பள்ளி, கல்லூரிகளுமே கூட பேக்கிரவுண்ட் ஸ்டடி பண்ணாம, சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும், அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா போதும், எந்தவித பேக்கிரவுண்ட் ஸ்டடியும் பண்ணாம அவங்கள சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. அதுலயும் நமக்கு உடன்பாடு இல்ல. ஸோ, நான் வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா, ஒரு காலேஜ் புரொஃபஸரா என்னுடைய தம்பி, தங்கைகளுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு அறிவுரை என்னன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர் இதெல்லாம் சைடு ஹாபியா வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. படிச்சு நீதிபதியா மாறுங்க, வக்கீலா மாறுங்க, டாக்டரா மாறுங்க, புரொஃபஸரா மாறுங்க, என்ஜினியரா மாறுங்க, பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்பரா மாறுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஸோ, இந்த மாரி ஃபீல்டுல சாதிச்சு, நம்ம நாட்டுக்கும் ஒரு தமிழனா, இந்தியனா பெருமையை சேர்த்துருங்க. இதுதான் நம்ம ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா, புரொஃபஸரா என்னுடைய வியூவர்ஸுக்கு சொல்ல விரும்புற ஒரு சின்ன அறிவுரை. நன்றி.